4 4 4 ஒன்றல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 மடங்கு பெருசு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேலஸ் லண்டன் இருக்க பக்கிங்ஹாம் பேலஸை விட ஏரியாவில் 4 மடங்கு பெருசுங்க. பாரதியார் சொன்ன மாதிரி யாம் கண்ட நாடுகளிலே இந்தியா நாடு மாதிரி ஒரு சிறப்பான நாடு வேறு எங்கும் இல்லைங்க. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. நீங்கள் பார்க்குறது இது தாங்க லக்ஷ்மி விலாஸ் பேலஸ், வடோதரா, குஜராத். வடோதரா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் கொஞ்சம் வாக்கபிள் தூரம் தாங்க இருக்குது. இது நடந்து வரலாம், இல்லை நீங்கள் நிறைய இடம் சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஒரு ஆட்டோவில் ஒரு 50 to 60 rupees பெர் ஹெட்டு கொடுத்து வந்துருங்க. இங்கே காம்போ ஆஃபர் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃபர் இருக்குங்க. காம்போ ஆஃபரில் இந்த பேலஸும் இந்த பேலஸ் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஃபத்தேஹ் சிங் மியூசியமும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபத்தேஹ் சிங் மியூசியத்தில் ரேர் டைப் ஆஃப் ஆர்ட் கேலரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது இல்லை, நான் வெறும் இது மட்டும் பார்க்குறேன்னா உங்களுக்கு அரௌண்ட் 300 rupees ஆகுங்க. நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த பேலஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்க்கலாம். பேலஸ் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. பட் பேலஸ் இன்டீரியரில் ஃபோட்டோகிராஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குங்க. வெளியிலேருந்து இதோட பிரம்மாண்டத்தை நீங்கள் நல்லா ரசிக்கிறாங்க. ஒரே ஷாட்டில் இந்த ஃபோட்டோகிராஃபில் இந்த பில்டிங்கை உள்ளே கொண்டு வரதே ஒரு சேலஞ்சுங்க. அவ்வளோ பெரிய பில்டிங் வெளியிருந்து பார்க்கும் பொழுது இதில் மேலே இருக்கிற கூரையில் இருக்க இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் மணிக்கணக்காக ரசிக்கலாம். இது எக்ஸ்டீரியரில் இருக்கிற அழகு மட்டும்தான். இன்டீரியரில் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ விஷயம் இன்டீரியர்லேயும் இருக்குது. பெரும்பாலும் அந்த ஒர்க் டிசைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இட்டாலியன்ஸ் டைப்பில் இருக்குங்க. ஸோ இட்டாலியிலேருந்து கொண்டு வந்த இந்த மார்பிளில் தான் நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. இந்த வெளியே பார்க்குறீங்க இல்லையா, இந்த 2 ஜோடி மயில்கள், இதுவும் ஒரு மார்பிளில் செய்யப்பட்டது தான். ஸோ இங்கே மார்பிள் ஒர்க்கு, மார்பிள் ஆக்டிஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு. உள்ளே போனீங்கன்னா வெப்பன் கேலரிலாம் இருக்குது. இந்த வெப்பன் கேலரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டைமண்ட் ஸ்டட்டட் ஸ்வார்டு, எமரல்டு, ரூபி ஸ்டட்டடு வெப்பன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. இதில் ராயல்ட்டிக்கு கொஞ்சம் கூட இங்கே குறைச்சல் கிடையாதுங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஆடியோ கைட்ஸ் கொடுப்பாங்க, எலக்ட்ரானிக் ஆடியோ கைட்ஸு. அதில் நமக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 லாங்குவேஜஸ் கொடுக்குறாங்க இங்கே குஜராத்தி, மராத்தி, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு. ஸோ இதில் நமக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா தெரியுமோ அதை ப்ளே பண்ணிவிட்டு அந்த ரூம் சைடில் ஒரு நம்பர் இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் அங்கே ஒரு நம்பர் 5 இருந்துச்சுன்னா நம்பர் 5 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த 5க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணோம். ஸோ அதே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். ரொம்ப அருமையான இடங்க இது. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். உள்ளே மார்பிள் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, பெயிண்டிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, ஹண்ட் பண்ண அனிமல்ஸோட இது நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு ரூம் எலிஃபெண்ட் ரூம்னு எலிஃபெண்ட்டோட சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தர்பார் ஹால் இருக்குங்க. அது எல்லாருமே வாயடக்க வச்சிடும். அவ்வளோ பெரிய கேலரி, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், அவ்வளோ ஒரு ஜொலிப்பு. மேலே இருக்கிற ஷாண்ட்லியர்ஸ் தாங்க எங்கள் டாப் மோஸ்ட் அட்ராக்ஷன். ஒவ்வொரு ஷாண்ட்லியர்ஸ் இருக்கிற கிறிஸ்டல் கிளாஸ் உங்கள் கண்ணை பறிக்க அளவுக்கு இருக்குங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே கிட்ட வந்துடுவோம். இதுதாங்க அங்கே ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் இல்லைங்க, இது குட்டி குட்டி கல்லில் அடுக்கியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஸ்மால் ஸ்டோன்ஸில் அப்படியே ஒரு அறை மாதிரி அடுக்கியிருக்காங்க. அது ஒரு பெயிண்டிங்காக டிபிக்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு அருந்ததி படத்தில் ஒரு பில்டிங் காட்டுவாங்க பாருங்கள், பேய் பங்களா. அதெல்லாம் இந்த பேலஸில் ஷூட் பண்ணது தாங்க இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஹிந்தி படம்ஸ் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. வடோதராவில் இந்த பேலஸை பாருங்கள்.